வணக்கம் நண்பாஸ், எல்லாரும் வீட்டில் சேஃபாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் தான் உங்கள் நண்பன் ஆர்டிஎஸ். நம்மளோட சேனலில் வந்து இது ஃபஸ்ட்டு ஃபேஸ் ரிவீல் வீடியோ. பேக்ரவுண்ட் நல்லா இருக்கான்னு கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் நாய்ஸியே தான் இருக்கும், ஏன்னா வந்து நம்மளோட சரௌண்டிங்கில் வந்து இந்த பேக்ரவுண்ட் தான் கொஞ்சம் நல்லா இருக்கிற பேக்ரவுண்டு. ஸோ வந்து நான் வந்து இதை சூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே நண்பா, இந்த வீடியோவில் நமக்கு என்ன பார்க்க போகிறோன்னா, இந்தியன் பிரீமியர் லீக் அதை பற்றின ஒரு 5 எவர்கிரீன் ஃபேக்ட்ஸ் தான் நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ வாங்க நண்பாஸ், வீடியோக்குள்ளே போயிட்டு என்னென்ன ஃபேக்ட்ஸ் இருக்குன்னு பார்த்துடலாம். ஓகே நண்பா, இந்த வீடியோவில் ஃபர்ஸ்ட் ஃபேக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஐபிஎல்லே ரொம்ப வயசான பிளேயர். ஐபிஎல்ல ரொம்ப வயசான பிளேயர்னா எவ்வளோ இருக்கும்? ஒரு 41 நீங்கள் நினைப்பீங்க, ஆனால் அப்படி இல்லைங்க. ஐபிஎல்லே ரொம்ப வயசான பிளேயர் வந்து பிரவீன் டம்பே. இவர் வந்து ராஜஸ்தான் ராயல்ஸ்க்காக 2013 டெபியூ பண்ணார். அவர் டெபியூ பண்ணும்போது அவர் வயசு என்ன தெரியுமா? 41. அதாவது இம்ரான் தாஹிர் இப்போ இருக்கிற வயசில் அவர் வந்து ஒரு லெக் ஸ்பின்னர். பிரவீன் டம்பேன்ற ஒரு லெக் ஸ்பின்னர். அவர் வந்து ராஜஸ்தான் ராயல்ஸ்க்காக இந்த வயசில் தான் டெபியூ பண்ணார். இந்த வருஷம் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அவரை வந்து பிட்ல எடுத்திருக்கு. ஒருவேளை அவர் வந்து கொல்கத்தா நைட் ரைடர்ஸ்க்காக டெபியூ பண்ணாருன்னா, ஒருவேளை ஒரு மேட்ச் விளையாடினார்னா கூட ஐபிஎல்லே ரொம்ப வயசான பிளேயர்ன்ற ஒரு ரெக்கார்டு வந்து அவர் பதிப்பார். இப்போ வந்து அவருக்கு வயசு 48. அதே நேரத்தில் ட்ரிபாங்கோ நைட் ரைடர்ஸ் சிபிஎல், அதாவது கெரிபியன் பிரீமியர் லீக், வெஸ்ட் இண்டீஸில் நடக்கிற பிரீமியர் லீக், அதுக்கும் ஷாருக் கான் தான் ஓனரு. அவர் தட் மீன்ஸ் அந்த பிரவீன் டம்பேன்றவர் அதுலேயும் விளையாடிட்டு இருக்காரு. அவரும் வந்து சிபிஎல்ல வந்து ரொம்ப வயசான பிளேயர் தான். நம்மளோட செகண்ட் ஃபேக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட் ஹேட்ரிக்ஸ் இன் ஐபிஎல். மோஸ்ட் ஹேட்ரிக்ஸ்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் இந்த 2020 எடிஷனில் வரைக்கும் ஐபிஎல்ல வெறும் 17 ஹேட்ரிக்ஸ் மட்டும்தான் வந்திருக்குன்னு ஒரு சர்வே சொல்லுது. 17 ஹேட்ரிக்ஸ் மட்டும்தான் வந்திருக்கு இவ்வளோ பெரிய ப்ரீமியர் லீக்ல. ஆனால் வந்து மோஸ்ட் நம்பர் ஆஃப் ஹேட்ரிக்ஸ் வந்து யார் எடுத்தா அப்படின்ற ஒரு டவுட் வந்து எல்லாருக்கும் இருக்கும் இல்லையா? அது யாருமே இல்லைங்க. இப்போ வந்து ரீசெண்டாக இப்போ வந்து நம்மளுக்கு டிடியை வந்து டிசியாக மாற்றிட்டாங்க, டெல்லி கேபிட்டல்ஸாக மாற்றிட்டாங்க. அதில் இருக்கிற லெக் ஸ்பின்னர் அமித் மிஸ்ரா. இவர் வந்து 3 டிஃப்ரெண்ட் டீமுக்காக 3 ஹேட்ரிக் அதாவது ஒரு ஹேட்ரிக் எடுத்துக்காரு, 3 ஹேட்ரிக் டோட்டலாக. இவரோட நம்பர் ஆஃப் 3 ஹேட்ரிக் தான் மோஸ்ட் நம்பர் ஆஃப் ஹேட்ரிக்ஸ் பை அன் இந்தியன் பிளேயர், அதாவது ஒரு இண்டிவிஜுவல் பிளேயரான மோஸ்ட் நம்பர் ஆஃப் ஹேட்ரிக்ஸ் இன் இந்தியன் பிரீமியர் லீக். அவராரு ஃபஸ்ட்டு வந்து 2008 வந்து டெக்கான் சார்ஜர்ஸ்க்காக எடுத்தார் அவரோட ஃபஸ்ட்டு ஹேட்ரிக்கை. செகண்ட் வந்து டெல்லி கேபிட்டல்ஸ்க்காக ஒரு வருஷம் எடுத்தார். அப்புறம் வந்து போன வருஷம் தான் எடுத்தாருன்னு நினைக்கிறேன், 2009 எஸ்ஆர்ஹெச்காக ஒரு ஹேட்ரிக் எடுத்தார். ஸோ 3 டிஃப்ரெண்ட் டீம்ஸ்க்காக 3 டைம் வந்து அவர் ஹேட்ரிக் எடுத்து கொடுத்துருக்காரு. ஸோ வந்து அவர் தான் மோஸ்ட் நம்பர் ஆஃப் ஹேட்ரிக்ஸ் இன் இந்தியன் பிரீமியர் லீக். வந்து தேர்ட் ஃபேக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நண்பாஸ், மோஸ்ட் நம்பர் ஆஃப் பவுண்டரிஸ் பை அண்ட் பிளேயர், அண்ட் இண்டிவிஜுவல் பிளேயர். ஐபிஎல்ல வந்து இந்த பெருமைக்கு வந்து சொந்தக்காரர் யாராக இருப்பாங்க? நம்மள நிறைய பேர் வந்து விராட் கோலின்னு நினச்சிட்டு இருப்போம். அது தப்பு. விராட் கோலி வந்து இந்த இடத்துல செகண்ட் பிளேஸில் இருக்காரு. ஃபர்ஸ்ட் பிளேஸில் யார் இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா ராபின் உத்தப்பா. ராபின் உத்தப்பா வந்து இப்போ வந்து ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து ராபின் உத்தப்பா வந்து வாங்கியிருக்காங்க. போன வருஷம் வரைக்கும் வந்து கேகேஆரில் இருந்தார். அவரோட கரியர் பெஸ்ட் நாக்ஸ் எல்லாம் கேகேஆருக்கு தான் அடிச்சிருக்காரு. அதே நேரத்தில் விக்கெட் கீப்பராகவும் இருந்திருக்காரு. ஆனால் இப்போ வந்து கடைசி நேரத்தில் வந்து கேகேஆருக்கு ஒழுங்காக பர்ஃபார்ம் பண்ணதால ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு வந்து போயிட்டாரு. இவர் தான் வந்து மோஸ்ட் நம்பர் ஆஃப் பவுண்டரிஸ் பை அ பிளேயர் இன் ஐபிஎல்ன்ற ஒரு பெருமைக்கு வந்து சொந்தக்காரர். நம்ம சொல்ல போகிற ஃபோர்த் ஃபேக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இன் ஐபிஎல். ஃபர்ஸ்ட் மேட்ச் யாருக்குன்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து ஆர்சிபி விசஸ் கேகேஆர். அதாவது கேகேஆர் கேப்டன் வந்து நம்ம தலை சௌரவ் கங்குலி. அப்புறம் வந்து ஆர்சிபியோட கேப்டன் வந்து அனில் கும்ப்ளே. அதுக்கப்புறம் வந்து ஃபர்ஸ்ட்டு ரன் இன் ஐபிஎல் யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரெண்டன் மெக்லம். ஃபர்ஸ்ட்டு பவுண்ட்ரி இன் ஐபிஎல் பார்த்தீங்கன்னா அவர் தான், பிரெண்டன் மெக்லம். ஃபர்ஸ்ட் விக்கெட் இன் ஐபிஎல் பார்த்தீங்கன்னா ஜாகிர் கான். ஃபர்ஸ்ட்டு ரன் அவுட், தட் மீன்ஸ் அவுட் விக்கெட் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா சௌரவ் கங்குலி. இதுக்கப்புறம் வந்து நிறைய ஃபேக்ட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட்னு பார்க்கலாம். ஆனால் வந்து யாருக்குமே தெரியாத வந்து ஒரு ஃபர்ஸ்ட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கேட்ச் இன் ஐபிஎல் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜாக்வஸ் கலீஸு சௌரவ் கங்குலியை வந்து கேட்ச் பிடிச்சாரு. இதுதான் வந்து நம்மளோட 4வது ஃபேக்ட். நம்ம சொல்ல போகிற 5th ஃபேக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி 2 டைம் தான் ஐபிஎல் வந்து அவுட் சைடு இந்தியா வந்து நடந்துச்சு. அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து 2009 நடந்துச்சு. 2009 சவுத் ஆஃப்ரிக்காவில் எடுத்துகிட்டு போய் நடத்தினாங்க. அப்போ வந்து யார் வந்து கப்படிச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா டிசினா டெல்லி கேபிட்டல்ஸ் இல்லை, டெக்கான் சார்ஜர்ஸ். அதுக்கப்புறம் 2014 வந்து அவுட் சைடு இந்தியா, அது வந்து யூஏஇல. தட் மீன்ஸ் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ட்ரீம் 11 ஐபிஎல் 2020 வந்து யூஏஇல நடக்குது இல்லையா? அதே மாதிரி 2014 நடந்துச்சு. அப்போ வந்து கப்படிச்சவங்க வந்து கேகேஆர் அண்டர் தி கேப்டன்சி ஆஃப் கௌதம் கம்பீர். 2009 வந்து டெக்கான் சார்ஜர்ஸ் வந்து அடித்தப்போ அதுக்கு வந்து கேப்டன் வந்து ஆடம் கில்க்ரிஸ்ட்டு. அவரும் வந்து ஒரு வயசான பிளேயர் தான் ஐபிஎல்ல பார்த்தீங்கன்னா ஒட்டு மொத்தமாக.
இப்போ வந்து நான் ஒரு சில வந்து இன்ஃபர்மேஷன் வந்து சொல்கிறேன். இப்போ வந்து 2020 வந்து IPL வந்து UAEல நடக்குது இல்லையா? இது வந்து என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா COVID-19 பேண்டமிக். COVID-19 பேண்டமிக் வந்து நம்ம எல்லாரையுமே வந்து வீட்டில் வந்து ஓரங்கட்டி வச்சிச்சு. கிரிக்கெட்டையும் கூட தான். இந்தியாவில் வந்து மோர் தென் மெனி மந்த்ஸ் வந்து கிரிக்கெட்டே நடக்கலை. ஒரு கிரிக்கெட்டிங் கண்ட்ரியில் வந்து கிரிக்கெட் நடக்காதது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அதே நேரத்தில் அந்த விநியோகிஸ்தர்கள்னு சொல்கிறாங்களே பார்த்தீங்களா, அவங்களுக்கு வந்து ரொம்பவே நஷ்டம் தான் சொன்னோம். ஸோ வந்து அதால் வந்து IPL அவுட் சைடு இந்தியா போய் எடுத்துகிட்டு போய் நடத்துகிறாங்க. ஸோ ஓகே நண்பாஸ், நீங்கள் எல்லோரும் வீட்டில் சேஃபாக இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ வந்து எல்லோரும் வீட்டில் சேஃபாக இருங்க. IPL நானும் பார்ப்பேன் உங்கள் கூட சேர்ந்து. நானும் வந்து ஒரு பெரிய CSK ஃபேன் தான். உங்களே யாரெல்லாம் தோனியோட ஃபேனு அதே நேரத்தில் CSKவோட ஃபேனுன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்க. நானும் ஒரு CSK வெறியன், தோனி வெறியன் தான். அதே நேரத்தில் பேக்ரவுண்டு எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். இனிமேல் வந்து ஃபேஸ் ரிவீல் வீடியோவில் இந்த பேக்ரவுண்ட்லேருந்து தான் எடுக்க போகிறேன். ஓகே நண்பா, எல்லோரும் வீட்டில் சேஃபாக இருங்க. பாய் பாய் கைஸ். ஓகே நண்பா, நம்ம சொல்ல போற 5th டிப் என்னன்னு பாத்தீங்கன்னா, இது வந்து கொஞ்சம் வித்தியாசமான டிப்பு. கச்சிரா